ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகு? குழந்தைங்க வீட்டுல கக்கா போயிட்டு மாமா என்ன கழுவி விடுமா, மாமா என்ன கழுவி விடுமா, கழுவி விடுமான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குச்சிருக்கிறாரு. ரிஜெக்ட் ஆனா ஒழுங்காவே இப்படி தூக்கி போட்டுனா நான் அடுத்தது கூட ரெடி பண்ணி எடுத்து கொடுப்பேன். நீங்க யாரும் இருக்க கூடாது. அது செக் பண்ணி லைன்ல நிக்கலானே. கொஞ்சம் நேர்மையா பாருங்க. கொஞ்சம் நீங்க இருந்து கேள்வி கேட்கலாம். நான் அப்பவே ரெண்டு பாட்டில் தூக்கி யார் சொன்னது? எல்லா பாட்டிலும் நான் எக்ஸாம்பிள் பண்றப்ப இருக்க கூடாது. பிக் பாஸ் இருக்க சொல்லிட்டாரா, உட்கார்றா கம்முனே. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. என்கிட்ட சண்டைக்கு வராரு இந்த மனுஷன். இது நீங்க சொல்லாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்க சண்டைக்கு வந்து அந்த பொண்ணால நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட சண்டைக்கு வரீங்க? யாருக்கிட்ட சண்டைக்கு வரீங்க? நான் என்ன பண்ணேன் எங்களுக்கு நான் கூட முன்னாடி தெரியும், சொந்தமோ நினைச்சிட்டேன். இதே மாதிரி 50 வாட்டி சொல்லியிருப்பல, உங்களுக்கு நடிக்கவே தெரியாது, எதுக்கு சார் இங்க வந்து நடிச்சுனுக்கிறீங்க? ரீல்ஸ் வெளியே பண்ணிக்கலாம். ஊர்ல பெரியங்க அக்கா, ஏயா நீ ரீல்ஸ் பண்றதா போய் வெளியே போன்ல பண்ணிக்க வேண்டியதார, இங்க வந்து கேம் ஆடுறத விட்டு ஒரு கேமராவா நின்று ஒன்னும் தரல, ஒரு மண்ணும் தரல. நடிப்பு அரக்கணும், நடிப்பு அரக்கணும். வயசுல பெரியவரு, என்னோட வயசுல பெரியவர். தலைவனே 14வது இடத்துல போட்டதுக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவரை 15வது இடத்துல போட்டிருக்கணும். என்ன இது? ஒரு 100 நாள் கூட ஜெயில போடுங்க, ஆனா நல்ல சாப்பாடு கொடுத்தா எங்கேயா இருப்பாரு. கூட்டு போகுது. ஏன்டா அப்படி கத்திட்டே இருக்கு? சொன்னா புரிஞ்சு. இந்த பாட்டு வாங்கறதுக்கு ரீசனுமே அவருக்கு தூக்கம் வருதா? ஓகே, நடந்தது பத்தி தூக்கம் இல்லை. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே.